வணக்கம். நான் கவிதா. பெண்கள் கிட்ட வந்து ஆண்கள் கேட்கக்கூடாத கேள்விகள் இருக்கு. ஒரு சில கேள்விகள் இருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா பெண்களுமே சரி, எ ஆண்கள் வந்து பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்டுங்களா இருந்தாலும் சரி, ஒரு சிலர் மட்டும் பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு சில கேள்விகள் கேட்டாவே பிடிக்காது. அது என்ன கேள்வின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்கேயோ வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஆஃபீஸ்லயோ இல்லை வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வந்துட்டு ஜென்ஸுங்க யாராவது வந்துட்டு, "நீங்கள் என்ன இன்றைக்கி டேட் டைமா? இல்லை பீரியட்ஸா?" அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னடா இவன் இப்படிலாம் கேட்குறானே மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இப்போ லேடிஸ் கிட்ட கேட்காதீங்க. அவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாவே பிடிக்காது. அவங்களே சொன்னால், "இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸு, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, என்னால் வேலை பண்ண முடியாது" அப்படின்னு நீங்கள் சொன்னால் வேணால் பரவாயில்ல. நீங்களே போய் கேட்டிங்கன்னா அது தப்பாகிடும். அது அவங்களுக்கு லேடிஸ்க்கு பிடிக்காது. ஓகேவா? 2வது விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து யாரையும் இதுக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த லவ் வந்து முடிஞ்சு போயிருக்கும். அடுத்தது நீங்கள் உங்களை லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த காதலனை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? என்ன விஷயம்? எதனால் சண்டை போட்டீங்க? எதனால் பிரிஞ்சிங்கோ? அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இவன் அவனை பற்றி இவன் கேட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதனால் அவரை பற்றி நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் உங்களை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க. அவரை பற்றி ஏன் அவர்கிட்ட பேசலை? நீங்கள் ஏன் அவரை பிடிக்காம போச்சு? என்ன காரணம்? அப்படின்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்காங்க. ஏன் பிரேக்கப் ஆயிடுச்சு? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களே பிடிக்காம போயிடும். அதனால் இந்தமாதிரி கேள்வி கேட்காதீங்க. அடுத்தது 3வது கேள்வி. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் அப்பா அந்த மாதிரி இருக்கார், ஏன் உங்கள் அப்பா இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனாரை பற்றி தப்பாக பேசாதீங்க. அது மனைவிக்கிட்டேயே தப்பாக பேசாதீங்க. ஏன் இப்படி பேசுகிறாரு? ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு? ஏன் இப்படி இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதை அப்படியே மனசில் வச்சுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சவொடனே எங்கள் அப்பாவை பற்றி அண்ணே இப்படி பேசுனேன், வா உன்னை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு உங்களை வந்து வச்சு செய்வாங்க. அதனால் தயவு செஞ்சு வந்து அவங்க அப்பா பற்றி நீங்கள் அவங்ககிட்டே நீங்கள் தப்பாக பேசாதீங்க. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கூட நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாதீங்க. நல்ல விதமாக ஏதாவது ஒரு 2, 3 வார்த்தை சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் அவரை பற்றி பேடான கமெண்ட் எதுவும் அவங்க பொண்ணுக்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தான் அவங்க பழி வாங்குவாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே உங்களை தான் அவங்க பழி வாங்குவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் பற்றி நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க. ஏன் இவ்வளோ மேக்கப்பு? இது தேவையா? இவ்வளோ மேக்கப்பு இவ்வளோ காஸ்ட்லி தேவையா? உனக்கு மூஞ்சிக்கு இவ்வளோ மேக்கப் தேவையா? இல்லை இவ்வளோ மேக்கப் போட்டால் தான் நீ அழகாக இருப்பியா? மேக்கப் இல்லை நீ அழகாக இருக்க மாட்டியா? அப்படின்ட்டு மேக்கப் சம்மந்தப்பட்டது எந்த கேள்வியுமே நீங்கள் கேட்காதீங்க. அவங்க ஓவராக மேக்கப் போடுறாங்க, இல்லை கம்மியாக மேக்கப் போடுறாங்களோ, லிப்டிக் போடுறாங்களோ, என்னமோ போட்டு போகிறாங்க, விட்டுருப்போங்க. நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் அவங்ககிட்ட கேட்டுறாதீங்க. கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால சண்டை தான் வரும். அதனால் மேக்கப் பற்றி அவங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் வந்து குண்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க. குண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒல்லியாக இருந்தால் அழகாக இருப்பீங்க. ஒல்லியாக இருந்தால் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூட் ஆகும், இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் குண்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி குண்டாக இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, ஒல்லியாக இருந்தாங்கன்னா நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அவங்க ஒல்லியாக இருக்காங்களோ குண்டாக இருக்காங்களோ அது உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதை போய் அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். என்னடா இவன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறானே அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது பொண்ணை பற்றி இவங்ககிட்ட நீங்கள் பேசாதீங்க. அந்த பொண்ணு அழகாக இருக்கா, அவள் நல்லா அழகாக பேசுகிறா, அவள் அழகாக ட்ரெஸ் பண்ணுறா, அது ஏதோ ஒன்று, எந்த விஷயமோ ஏதோ ஒன்று உங்கள் விஷயம் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி இவங்ககிட்ட நீங்கள் பேசாதீங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசாதீங்க. வேறு ஒரு பொண்ணை பற்றியும் பொதுவாக பேசாதீங்க. உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் பேசுங்க, அதோடு நிறுத்திக்கோங்க. வேறு ஒரு பொண்ணை பற்றி இவங்க கம்பேரும் பண்ணாதீங்க. உன்னோட அவள் அழகாக இருக்கா, உன்னோட அவள் பெட்டராக இருக்கா, உன்னோட நல்லா ஹைட்டாக இருக்கா, வெயிட்டாக இருக்கா, முடி நீட்டாக இருக்கா, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க. அப்புறம் உங்களுக்கு அவங்க தான் சண்டை தான் வந்துடும். அந்த மாதிரிலாம் எதுவும் பேசிக்காதீங்க. எப்படியா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பேசாமல் தான் இருந்துடணுமே தவிர அதை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லக்கூடாது. வேற ஒரு பொண்ணை பற்றி முதல்ல இவங்ககிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க. இவங்களுக்கு பிடிக்காது, கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று என்னென்னா, ட்ரெஸ்ஸை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு சூட் ஆகவே இல்லை, இது ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த கலர் உனக்கு செட் ஆகாது,
இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ட்ரெஸ்ஸை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு பிடிக்காது. இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.